මගේ මතය තමයි විනිශ්චයකාරවරුන්ගේ. என்னுடைய கருத்து என்னவென்றால் நீதிபதிகளின் குறிப்பாக உயர் நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அதிகரிக்கப்பட வேண்டும். மிகப்பெரிய ஜனநாயகம் அமெரிக்காவில் உள்ளது. அடுத்ததாக ஐக்கிய ராஜ்யம். அமெரிக்க உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் அவர் மரணிக்கும் வரை நீதிபதியாக பணியாற்ற முடியும். ஆனால் சில கட்டுப்பாடுகள் உள்ளன. ஐக்கிய ராஜ்யத்தின் பிரபுக்கள் சபை, ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், அடுத்ததாக பிரிவி கவுன்சில் உள்ளது. அவற்றில் இருக்கும் நீதிபதிகள் அனைவரும் 65 வயதை விட அதிக வயதுடையவர்கள், 70-80 வயதுடையவர்கள். மற்றொன்று, நீதிமன்றம் என்பது இந்த நீதிபதிகள் மாத்திரமல்ல. நீதிமன்றம் என்பது அந்த நீதிமன்றத்திற்கு ஆதரவளிக்கும் நீதிமன்றத்தின் முறைப்பாடு மற்றும் பிரதிவாதி தரப்புக்காக முன்னிலையாகும் சட்டத்தரணிகள் ஆவர். சட்டத்துறையில் இன்று இலங்கையில் திறமையான சிரேஷ்ட சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள். 80 வயதை தாண்டினாலும் மூளை மிகவும் நன்றாக வேலை செய்கின்றது. அவர்களால் நீதிமன்றங்களுக்கு சென்று வாத பிரதிவாதங்களை முன்வைக்க முடியும் என்றால் அந்த வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகளை ஏன் 65 வயதில் ஓய்வு பெற செய்ய வேண்டும்? නඩුවහන විනිශ්චයකාරවරු මොකද 65 හරි. බටහිර ඉන්දිය කොදෙව් රටවල மேற்கத்திய தீவுகளின் அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து கூட்டாக அந்த வயது எல்லையை மேலும் நீடிப்பதற்கு ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அடுத்ததாக ஹாங்காங் நாடும் அதே போன்றுதான். மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இங்கு வயது முக்கியமல்ல, அதனுடைய வினைத்திறன், அனுபவம், திறமை ஆகியவற்றின் மூலம் மக்களின் நீதித்துறை அதிகாரத்திற்கு எந்த அளவு உந்து சக்தியாக இருக்க முடியும் என்பதுதான். ඉන්න පුළුවන්ද තල්ලුවක් කියන්නේ. මම විශ්වාස කරනවා மேல் நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் சேவையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். அங்கு யார் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, ஆனால் அவர்களின் வயது எல்லையை மாற்றுவது, அதிகரிப்பது என்பதை எந்த ஒரு அநீதியும் இல்லை. அதற்கு இணையாகவே மேல் நீதிமன்றம் மற்றும் ஏனைய நீதிபதிகளின் வயது எல்லைகள் குறித்து ஏதோ ஒரு வகையில் தர்க்க ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சிந்தித்து பார்க்க வேண்டும். සිතා බැලිය යුතු වෙනවා. කොටසකට අසාධාරණයක් ලක් වෙන්න පුළුවන්ද? දක්ෂයෙකුට උඩට එන්න තියෙන අවස්ථාව නැතු වෙන්න පුළුවන් කියලා. වැඩි වෙනකොට එක්කෙනෙකුට නෙමෙයි. வயது அதிகரிக்கும் என்பது ஒருவருக்கு மாத்திரமல்ல, தற்போது இருக்கும் அனைவருக்கும் அதிகரிக்கும். உண்மையை கூறினால் ஓய்வு பெறும் வயதை நெருங்கியுள்ளவர்களுக்கும் மேலும் 2 வருடங்கள் அதிகரிக்கும். அப்போது அவர்களுக்கும் அதுபோலவே இந்த நாட்டிற்கு தங்களின் அறிவு, தங்களின் அனுபவம், தங்களின் திறமை ஆகியவற்றை மேலும் தொடர முடியும். இப்போது ஒரு தரப்பினருக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது. அதாவது மேல் நீதிமன்றங்களில் இருந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு வரவிருப்பவர்கள் அவர்களின் வயது எல்லைகள் ஏதோ ஒரு வகையில் அதிகரிக்கப்பட்டால் இந்த ஒட்டுமொத்த முறைமைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்று நான் நம்புகின்றேன். මේ පද්ධතියටම කිසිම හානියක් සිද්ධ වෙන්නේ නැහැ කියලා. දැන් අපි ඔය වයස සීමාව இப்போது நாம் அந்த வயது எல்லை தொடர்பில் பார்த்தால் 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பை உருவாக்கும் போது உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு 65 வயது, மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ஒருவருக்கு 63 வயது, மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு 61 வயது என நிர்ணயித்தது எவ்வாறு? வயதெல்லை எவ்வாறு தயாரிக்கப்பட்டது என்று யாராவது கேட்டுள்ளீர்களா? எனவே இந்த அரசியலமைப்பு இப்போது திருத்தப்பட வேண்டியதில்லையா? සංශෝධනය විය යුතු නැද්ද?